உலகெங்கு வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணாத வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம பண்ணதே இல்லை. தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த வியர்டஸ்ட் ஃபோன் ஐ ஹவ் எவர் சீன். ஆமாம், நான் வந்து பார்த்ததுலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபோன் வந்து இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஆல் இன் ஒன் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களோட வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது டெலிஷாப்பிங் இருக்குல்ல, டெலிஷாப்பிங் மூலமாக இந்த ஃபோனை வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு நார்மலான சைஸில் வரும் இந்த ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒன்று நினச்சி வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அந்தளவுக்கு அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணல. அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்னா போய் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து இருந்துச்சு. இது எனக்கு பார்த்தோன்னே நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து, அதாவது நோக்கியா 3310 நானும் ஒரு 10-15 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கம்மியான ஸ்பேனில் வந்து யூஸ் பண்ணுறது, அம்மா ஸ்மார்ட் ஃபோன், மாமாவோட ஸ்மார்ட் ஃபோன், இந்த மாதிரி வந்து நிறையா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா கீபேட் மொபைல்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபோனை வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. நான் வந்து அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபோனை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப வியர்டஸ்ட்டாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு ஃபோனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே அந்த ஃபோன் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரியோ அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து லான்ச் ஆயிடுச்சு. நான் அப்புறம் தான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தேன் இது என்ன மொபைல் எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது லான்ச் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். பட் ஆனால் நான் இப்போ தான் இந்த ஃபோனை வந்து பார்த்தேன் அந்த க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டில். பார்த்தோன்னே நான் போய் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதம் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நானும் இது வந்து சைனா மொபைல் அந்தளவுக்குலாம் இருக்காது, கொஞ்ச நாள் ஏதாவது சும்மா மேலாப்பில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் எதுவுமே வந்து அவ்வளோலாம் ஒர்த் இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இந்த 1 மந்த் யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இதில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைலில் வெறும் மொபைல் மட்டும் இல்லாமல் ஒரு பவர் பேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்காகவும் நீங்கள் இந்த மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 5000 mAh வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த பவர் பேங்க்கு. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5000 mAh வந்து இந்த பவர் பேங்க் வந்து போயிடும். அதே சார்ஜை வந்து இந்த மொபைலும் வந்து எடுத்துக்கும். இது வந்து கீபேட் மொபைல் அப்படின்றனால ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்காது, சார்ஜ் வந்து எடுத்துக்காது. ஸோ வந்து 5000 mAh போட்டிங்கன்னா ஒரு 500 mAh மட்டும் அதை வந்து மொபைலுக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி உள்ள ஒரு 4500 mAh வந்து பவர் பேங்காக வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ வந்து போகிறீங்களோ இந்த மொபைலை வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இதை வந்து பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கீபேட் மொபைலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த கீபேட் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 3 சிம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்னா 3 சிம்மே வந்து 4G சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா 4G 3G எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. எல்லாமே வந்து 2G சப்போர்ட் பண்ணும் 3 சிம்முமே. எல்லாமே வந்து ஸ்மால் ஸ்டார்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் டார்ச் மாதிரி கொடுக்காம இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா டார்ச் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இந்த டார்ச்சோட இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா பேருக்குன்னு கொடுக்காம ஓரளவு டீசெண்டான இன்டென்சிட்டியோட தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டே இல்லாத ஏரியாலலாம் ஓரளவு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓரளவு தெரியுது, வெளிச்சம் தெரியுது இந்த டார்ச் யூஸ் பண்ணும்போது. அண்ட் இந்த டார்ச்சில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெளில போகும்போது மட்டும் இந்த டார்ச் வந்து யூஸ் பண்ணிட்டா அதுக்கு மட்டும் இல்லை, இது வந்து இன்னொரு விதமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதோட வித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட பவர் பேங்கும் சேர்த்து இருக்கனால இந்த ஃபோனோட வித்து வந்து கொஞ்சம் வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி வந்து நம்ம டேபிளில் வந்து இப்படி ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டேபிள் லைட்டாகவும் வந்து யூஸ் ஆகும். ஸோ நைட்டில் வந்து நீங்கள் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட் ஆன் பண்ணி வைக்காமல் புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து டேபிள் லைட் வந்து யூஸ் பண்ணி படிப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமரா இருக்குது. அண்ட் கூடவே ஒரு லவுட் ஸ்பீக்கர் வந்துருக்கு. ஸோ ரொம்ப கரக்கரன்னு இல்லாமல் எஃப்எம்லேயே ஓரளவு டீசெண்டாக வந்து கேட்குது. அண்ட் நான் வந்து இப்போ வந்து மெமரி கார்டு போடல, இதுக்கு முன்னாடி வந்து போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனா செட்டில் அப்படியே இறைகிற மாதிரிலாம் இல்லாமல் ஓரளவு நார்மலான டீசெண்டான மியூசிக் வந்து நம்மளால் கேட்க முடியுது இந்த ஃபோன் யூஸ் பண்ணி. ஸோ அந்தளவுக்கு வந்து லவுடாக இருந்துச்சு. இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்க்ரீன் இருக்குது, அது கீழே வந்து கீபேட்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது, 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு போர்ட் வந்து இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா அவுட் எடுத்துக்கிறதுக்கு, பவர் பேங்க்லேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கிறதுக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு. அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு USB டைப் B தான் கொடுத்துருக்காங்க. டைப் B தான் ஆப்வியஸ்லி கொடுப்பாங்க, இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இல்லை. அண்ட் டாப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்ச் இருக்குது. நான் சொன்னேன்ல இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி அடிச்சுக்கலாம், டேபிள் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டார்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இந்த சைடும் எதுவும் இல்லை, அண்ட் இந்த சைடும் எதுவும் இல்லை. பேக் சைடில் கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் ஸ்க்ரீனு, அது கீழே வந்து கீபேட். இவ்வளோ தான் வந்து ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கூடவே இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரியர் கேமரா வந்து 1.3
மெகா பிக்சலில் வந்து ஒரு ரியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் அந்தளவுக்குலாம் வந்து ரொம்ப செம்மையாலாம் வந்து இல்லை. ஓரளவு நார்மலாக கீபேட் மொபைலில் எப்படி கொடுப்பாங்களோ அந்தளவுக்கு வந்து இருக்குது. கீபேட் மொபைல்லே வந்து டீசெண்டாக எடுக்கிற மாதிரியும் சில ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. பட் ஆனால் இது வந்து அந்தளவுக்குலாம் வந்து கேமரா இருக்க மாதிரி தெரில. சும்மா வந்து கொடுத்துருக்காங்க கேமரா இருக்குது அப்படின்றதுக்காக. மற்றபடி பேட்டரி எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAh நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். டிஸ்பிளே எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2.4 இன்ச்சஸில் ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 240x320 பிக்சல்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 167 பிக்சல்ஸ் பெர் இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட மெமரி எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீபேட் மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து எந்தளவுக்கு மெமரி இருக்குமோ ரொம்ப வந்து கான்டாக்ட் சேவ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து மெமரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து மெமரி வந்து இருக்காது. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து 8GB மெமரி கார்டு வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் மெமரி கார்டு வந்து நீங்கள் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதை வந்து சப்போர்ட் பண்ணும் இது. அண்ட் மல்டிமீடியா பிளேயரும் இந்த ஃபோனில் வந்து இருக்குது. அண்ட் ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃப்ளாஷ் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனில் வந்து டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க கேமராக்கு. அண்ட் சிம் பார்த்தீங்க அப்படின்னா 3 சிம்மு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாமே வந்து 2G தான். அண்ட் கேமரா மூலமாக எடுக்கிற இமேஜோட ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1280x1024 பிக்சல்ஸ் இமேஜ் ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்தளவுக்குலாம் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி தெரில கேமராவோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லவுட் ஸ்பீக்கரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் வந்து ஹை வால்யூம் வச்சு கேட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரில் ஒரு நார்மலான பிசிக்கு யூஸ் பண்ணுற எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரில் எந்த அளவுக்கு வால்யூம் வருமோ அதை விட ஒரு 20% கம்மியாக வந்து வால்யூம் வந்துடும். அந்தளவுக்கு வந்து இந்த ஃபோனில் வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க லவுட் ஸ்பீக்கர் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. அண்ட் இதில் வந்து வீடியோ பிளேயர் சப்போர்ட்டும் வந்துருக்கு. நீங்கள் மெமரி கார்டில் வந்து ஒரு மூவி ஏற்றிட்டோ இல்லை மூவி ஏற்றி சப்போர்ட் பண்ணுமான்னு தெரில. நான் வந்து ஒரு வீடியோ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வீடியோ வந்து ப்ளே ஆகுது. அதோட பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கம்மியான பிக்சல்ஸ்லாம் வந்து ப்ளே ஆகுது. ஸோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை, ஓரளவு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மியூசிக் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா MP3 வந்து சப்போர்ட் பண்ணுது. அண்ட் கேம்ஸ் வந்து நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சோக்கோ பேன், அப்புறம் வந்து ஸ்னேக்கு, அப்புறம் டெட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேம் இருக்குது. நான் வந்து ஸ்னேக் கேம் வந்து விளாண்டு பார்த்தேன். அண்ட் இதில் வந்து ஃபோன் புக் இருக்குது. எல்லா கீபேட் மொபைல்ஸ்லேயும் இருக்க மாதிரி ஃபோன் புக் வந்துருக்கு. நீங்கள் வந்து கான்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் சேவ் பண்ணுறது வந்து அன்லிமிட்டடாக சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா மெமரி கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக நிறையா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா லிமிட்டடான ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கால்குலேட்டர் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, கேலண்டர் இருக்குது, அண்ட் அலாரம் ஃபீச்சர் இருக்குது. இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எந்த ஒரு இதுலேயுமே வந்து அவைலபிளாக இல்லை. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மொபைல். 3 விதமாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. ஒன்று வந்து டார்ச்சு அண்ட் 3 சிம் வந்து போட்டுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பவர் பேங்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து போர் அடிச்சிச்சு, என்கிட்ட வந்து எந்த ஒரு டிவைஸுமே வந்து இல்லை, நான் வந்து எஃப்எம் தான் கேட்க போகிறேன் அப்படின்னா அதுக்கும் வந்து இது வந்து லவுடாக இருக்குது. ஸோ அந்த ஒரு 4 விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கேமரா லென்ஸுக்கு பக்கத்துலேயே தான் வந்து வச்சுருப்பேன். நிறையா வீடியோஸில் வந்து வச்சுருப்பேன். இதை வந்து சும்மா ஷோகேஸ்க்காக. ஸோ 1 மந்த்தாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நியர்லி 1 மந்த்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலேருந்து இந்த ஃபோன் வந்து அங்கேயே தான் வந்து இருக்கும். ஸோ அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 hours வந்து ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு அந்த பவர் பேங்க்லேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்மார்ட் ஃபோன் வந்து 3750 mAh உள்ள ஸ்மார்ட் ஃபோனு என்னோடய Honor 8X. ஸோ அதுக்கு போட்டேன் அப்படின்னா 1 டைம் வந்து ஃபுல்லாக வந்து ஆகிடுது சார்ஜ். ஃபுல்லாக வந்து ஆகிட்டு மீதி வந்து இதில் வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. மொத்தம் வந்து 6 பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து 4 பாயிண்ட் மட்டும் காலி ஆகிட்டு மீதமுள்ள 2 பாயிண்ட் வந்துருக்கு. ஸோ அந்த 2 பாயிண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சார்ஜே பண்ணாமல் அப்படியே வந்து வச்சுருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதுவே ஒன்றுமே பண்ணாமல் வச்சுருந்தேன். ஒரு 2 days வரைக்கும் ஸ்டாண்ட் பை டைம் வந்துருக்கு. ஸோ 2 daysக்கு அப்புறம் தான் வந்து அந்த சார்ஜ் வந்து கம்மியாகிட்டு ரெட் கலரில் வந்து வருது அந்த பாயிண்ட்டு. அது வரைக்குமே வந்து அந்த க்ரீன் கலர் பாயிண்ட் வந்து அப்படியே வந்துருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். வெறும் பவர் பேங்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் நார்மலாக யூஸ் பண்ணி அப்படின்னா நியர்லி வந்து உங்களுக்கு 3 days வரைக்கும் நிற்கும். ஸோ கீபேட் மொபைல் தான். இங்கே நிறைய பேர் வந்து கீபேட் மொபைல் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க சார்ஜுக்காக மட்டுமே. ஸோ சார்ஜுக்கு வந்து நல்லாவே வந்து நிற்கிது. அண்ட் ஃபைனலாக இந்த மொபைலோட விலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1599 rupeesக்கு வந்து இது வந்து முன்னாடி வந்து செல் பண்ணியிருந்திருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதோட விலை வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அவைலபிளாக இல்லை. ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி இப்போ வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா ஃபோன் வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி வியர்டஸ்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் சரி வந்துருச்சு. ஸோ இதோட ஸ்டாக் வந்து கிளியர் ஆயிடுச்சு. திருப்பி கொண்டு வருவாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஸோ திருப்பி வந்து இது வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து கீழே வந்து லிங்க் வந்து போடுறேன். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மொபைல் மாதிரியே எனக்கு ஒரு மொபைல் வேணும், இந்த மாதிரி வியர்டஸ்ட்டாக இருக்கணும், இதே சைஸில் இருக்கணும், பவர் பேங்க் இருக்கணும், லைட் இருக்கணும், இந்த மாதிரிலாம் கேட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு காம்படிட்டர் இருக்குது இந்த ஃபோனுக்கு. என்ன அப்படின்னா iQOO K42 அப்படின்ற ஒரு மொபைல் இருக்குது. சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த மொபைல் வந்து ஸ்டாக் இருக்குது.
ஸோ அந்த மொபைல் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட ஸ்டைலில் தான், இதோட டிசைனை தான் அதுக்கும் வந்து காப்பி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ இதுக்கு வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் மொபைலாக எனக்கு இப்போயே வந்து வேணும் அப்படின்னா அந்த மொபைல் வந்து வாங்கிக்கலாம். சும்மா வந்து வீடஸ்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த மொபைல் வந்து வாங்கிக்கலாம். அதோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வியர்டஸ்ட் ஃபோனை வந்து வாங்கி நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணணுமா, நீங்கள் வந்து பார்ப்பீங்களா அப்படின்ற வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு அப்படின்னா நான் அடுத்த ஒரு வியர்டஸ்ட் ஃபோன் வந்து வாங்கி உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். அந்த வியர்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு வியர்டஸ்ட் ஃபோன் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இந்த மொபைல் பற்றி அப்படின்னா நீங்கள் வந்து கீழே போயிட்டு கமெண்ட்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடம் ஃபார் டெக் தமிழ். நன்றி.